குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, சேம் அதே தான், ரேஞ்சு தான். எல்லாமே டெலகிராமில் அப்டேட் இருக்கும். என்னென்ன லெவல்ஸு, இது எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்றது எல்லாமே இங்கே டெலகிராமில் சொல்லியிருப்பேன். செக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லெவல்ஸை பொறுத்த மட்டும் கரெக்டாக போய் ரீச் ஆகிருக்கும். இன்றைக்கி வந்து 24,437 அப்படின்ற லெவல் டவுன் சைடில். இது கிட்டத்தட்ட ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கா? ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்துலேயே பிரேக் அவுட்டா? ஆனால் போய் சேர்ற வரைக்கும் டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆயிடுச்சு. அரைச்சு ஸ்லோவாக இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது மார்க்கெட்டு. மொத்தமான ரேஞ்சுக்குள்ளே இன்சைடு ரேஞ்சில் இருக்குது. அப்படின்றப்ப நமக்கு அப்படி தானே இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது மூமெண்ட்டு. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் புதுசாக ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இதை தாண்டிச்சுன்னா மேலே போகும், இதை உடச்சதுன்னா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 24,400 அப்படின்றது வந்து ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, இதை வந்து 15 நிமிஷமாக மாற்றிட்டு 15 நிமிஷம் இப்போ இதுக்குள்ளே வந்து நேத்தோட லோ, இன்னைக்கோட லோ ரெண்டும் கிட்டத்தட்ட நேத்தோட லோ முந்தா நாள் அந்த டேவோட லோ வந்து கிட்டத்தட்ட ஈவனாக இருந்ததுனால அதை வந்து இப்படி பாக்ஸை வந்து நம்ம வந்து போட்டுட்டு 2 லெவல் வந்து கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து 24,430 அப்படின்ற லெவலும் 24,380 அப்படின்னு 2 லெவல் டெலகிராமில் இருக்கும். கரெக்டாக ஒரு லெவல் போய் ரீச் ஆயிடுச்சு. பட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்லோ, அரைச்சு போயிருக்கு. காரணம் மொத்தமான ஒரு ரேஞ்சில் இருக்குது. மொத்தமாக ஒரு 24,700க்கும் 24,380க்கு நடுவில் உள்ள ரேஞ்சில் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த இதை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஓப்பனிங்கில் வந்து இந்த இடத்த வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே, பிரேக் பண்ணாலுமே ஒரு ஸ்ட்ராங் மொமெண்ட்டு அந்த மாதிரி இல்லை. நான் கூட 57,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கல. ஓகே, 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க, நான் வந்து 5 மினிட்ஸாக மாற்றுறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து 57,200லே கிட்டத்தட்ட ஒரு சின்ன டபிள்யூ பேட்டர்ன் போட்டு அப்படியே ஒரு ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் இல்லை, ஒரு அரைச்ச மார்க்கெட் மாதிரி. ஓகே, நான் கூட 57ல் வந்து தான் சப்போர்ட் எடுக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு எதுவும் வரல. ஓகே, சரி, இதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா, க்ளோஸ் வந்து உள்ளே போய் வச்சுருக்கு. ஓகே, நாளைக்கு நமக்கு வந்து எப்படி பிரேக் அவுட் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து திருப்பி வந்து ஃபர்தராக கீழே போமா மேலே போமா அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தாங்க மார்க்கெட் வந்துச்சு. இந்த பாருங்கள், டேட் பார்த்துக்கோங்க, 31 ஜூலை. இங்கே பாருங்கள், 31 ஜூலையில் நான் நல்லா ஜூம் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல இந்த கேண்டில் இதை வந்து நீங்கள் வந்து 5 மினிட்ஸாக மாற்றி பாருங்கள். 5 மினிட்ஸாக மாற்றினீங்கன்னா எப்போவுமே இந்த கேப் ஆனது ஃபில் ஆகாமல் இருந்திருக்கும். அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் ஆல்மோஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி நம்ம வந்து இப்படி போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு ஜோனாக மார்க் பண்ணதுக்கு பதிலாக ரொம்ப அக்யூரேட்டாக போடணும். அந்த கேப்பை தான் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சோடனே கரெக்டாக உள்ளே போயிடுச்சு மார்க்கெட்டு. இப்போவுமே இது வந்து சேம் 57,200க்கும் 58,000க்கும் நடுவில் ரேஞ்சில் இருக்குது. எந்த டேரெக்ஷனில் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டேரெக்ஷனை இது பண்ணிக்க வேண்டியதான். உள்ளுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் லைன் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. ஏதாவது சடன் மூமெண்ட்டு நல்லா மேலே மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை வச்சு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இல்லை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் திருப்பி ஃபாலோ ஆகுது அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணுற பட்சத்தில் 57,000 ரவுண்ட் அப் லெவல் இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதையும் உடச்சிட்டு வந்தது அப்படின்னா அடுத்து வந்து 56,500 பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா? இல்லை இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா 58, அதுக்கப்புறம் வந்து 58,480. இந்த 2 லெவல் தான் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஓகே, ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரேஞ்சில் இருக்கிறனால இங்கே பாருங்கள் எவ்வளோ நாளாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அப்படியே மேலே போவேன். நம்ம அந்த இடத்துல இவ்வளோ நாள் கன்சல்டேஷன் போட்டால் எப்படி? ஒரு இதே இல்லை. சரி, ஓகே, என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தலாம். மொமெண்ட் ஸ்டாக் மட்டும்தான் ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ நான் அதை மட்டும் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ரோலெக்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. நீங்கள் இதை வந்து வீக்லியாக கூட மாற்றிக்கோங்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகே, வீக்லியில் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இங்கேருந்து எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இன்றைக்கி தான் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. மேபி அடுத்து மூவ் ஆச்சுன்னா 218, 220 வரைக்கும் போகலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. நான் இப்போ போட்டது வீக்லி சார்ட்டு, அப்படியே டே சார்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள், ப்ராப்பரான எஸ்எல் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எஸ்கோநெட் டெக்னாலஜி.
இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக்கு. ஓகே. விருப்பம் இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரு 220, 230 வரைக்கும் போலாம். ரொம்ப ரிஸ்க்கு. அடுத்து இந்த Matrimony.comனு ஒரு ஸ்டாக் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு 3 டேஸோ, 4 டேஸ்க்கு முன்னாலயோ சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா அந்த ரெசிஸ்டன்ட் 560 வரைக்கும் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா மூவ் ஆயிருக்கும். செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து அம் வின்யாஸ் இன்னோவேட். நான் குடுக்குற ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்கு தான். ஏன்னா வேற பிரேக் அவுட் இல்ல, மார்க்கெட் கம்ப்ளீட்டா ரேஞ்சில இருக்கிறதுனால, இருந்த ஸ்டாக்ல ஸ்லோ மேபி ஸ்மால் கேப் ஸ்டாக்கா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. 1500 வரைக்கும் மேபி போகலாம். அப்போ நீங்க வந்து எஸ்எல் கீழ வைக்க முடிஞ்சா வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இது ரிஸ்க்ன்னு நெனச்சீங்கன்னா, ஒரு 2 to 3 டேஸ் அவாய்ட் பண்ணுங்க ட்ரேட. அடுத்து பிபி ஃபின்டெக். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிள். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தர் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா 1850 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எம்ஆர்பிஎல். எம்ஆர்பிஎல்லுமே ஏற்கனவே இந்த இடம். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்கு. ஃபர்தரா மூவ் ஆகுதான்னு பாருங்க. ஒரு 205 வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ராப்பரான எஸ்எல் மெயின்டெயின் பண்ணுங்க. கன்டினியூஸா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிடுங்க. நன்றி.